மரியாதையா போய் நீயே குழந்தைய தூக்கு. இனிமே பால் கறந்துதான் அவளுக்கு கொடுக்கணும். வேணா இப்ப பாத்துக்கடி. ஒண்ணு இப்ப மாடு முட்டி கீழே தள்ளல. என் பேர் அன்பு இல்லடி. ஆமா. மிருகத்துக்கு யார அன்புன்னு பேர் வச்சா? பேசாம உட்காந்துக்கோ சொல்லிட்டேன். ஆமா. ஒரு வாளி தண்ணி மூடுறதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது. தினமும் அம்மா எவ்வளவு தண்ணி மூடுறாங்க, எவ்வளவு வேலை பாக்குறாங்க. பாவம் அம்மா, ரொம்ப சுடுது. நேரமாகுது, தள்ளு தள்ளு. போ 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 போ. போதும் போதும், வா. இன்னைக்கு நான் தான் பால் கறக்க போறேன். அம்மா அப்பா கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா என்ன, என் செல்லம்ல. கடவுளே, அந்த பாவை நாக்கு கருநாக்குதான். லட்சுமி, குழந்தைக்கு கொஞ்சம் பால் கறந்துக்கிறேன்டி ப்ளீஸ். என் பட்டல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஸ்கூலுக்கு வர போகணும், கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு. நானே வயிறு பசில எடுக்க, அதுல நீ வேறயா? இந்த பிடி தேவையில்லாம அழுதா. லட்சுமி, அம்மாக்கு நான் வேணும்னு ஒத்தாசை பண்ணாம இல்ல. நான் நிறைய படிக்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ல. அதனாலதான் உன் பக்கத்துல வரதே இல்ல. கோச்சுக்காத கண்ணு, இந்த தடவை மட்டும் கொஞ்சம் பால் கறந்துக்கிறேன்டி. அக்கா அப்ப பால் கொண்டு வருவா. மூக்கு முட்டை குடிக்கலானே. டேய், குழந்தை அழ வைக்காதடா. உள்ள வந்தேன்னு வச்சுக்க, சரியா வாங்கிடுவேன். ஐயோ கடவுளே, இப்படியா வளருவா இந்த பையன்? இந்த அளவுக்கு தந்துட்டே, இதுவே போதும் லட்சுமி. பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறியவர்கள் மிகவும் தொன்மையான நாகரிகத்தை ஏற்படுத்தினார்கள். இத கூட பத்தோக்கி தெரியல. ஐயே, ஏய் போடா. கிமு 4ஆம் நூற்றாண்டு பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய நாகரிகம் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான நாகரிகம். உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம். பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய. ஏன்டி இப்படி படிச்சேர்ல வாந்தி எடுக்குற? எப்படியும் நீ படிச்சே போக மாட்ட. உனக்கு இன்னைக்கு சாப்பாடே கிடையாது. அன்றைய இந்தியாவிற்குள் வந்தவர்கள் சிற்பக்கலையிலும் ஓவியங்களிலும் சிறந்து விளங்கினார்கள். என்னடா அந்த பக்கம் கொண்டு போய் கழுவி விடு, எனக்கு இங்க வேலை இருக்கு. அவ உன் தங்கச்சி தானடா. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? இதெல்லாம் பொம்பளைங்க வேலைனே. ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்க. பொம்பளை வேலைன்ற நீ என்ன அவ்வளவு பெரிய ஆம்பளையா? நான் ஆம்பளை தான். பேசாம தூக்கிட்டு போடி. உனக்கு இன்னைக்கு சாப்பாடே கிடையாது, பட்னி தான். பெரிய ஆம்பளை இல்ல, நீயே சமைச்சு சாப்பிடு. அழாதம்மா அழாத, ஒண்ணும் இல்ல. அக்கா பால் ஆத்தி வச்சிருக்கேன், இப்ப கொடுத்துடுறேன். அழாத.
முடியாது போட. இந்த பாலை குழந்தைக்கு கொடுத்தாதானே அவன் ஸ்கூலுக்கு போவா. அவன் எப்படி போவான் நானும் பாக்குறேன். அவ்வளவுதான். குழந்தைக்கு யாராச்சும் வச்சு பால் என்ன பண்ணிட்டு இருக்க? வச்சிருக்கேன். எப்படி நீ ஸ்கூலுக்கு போவ? கையில ஆண்டி அந்த குழந்தையை கொடுத்துட்டு போவ. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைய யார்கிட்டயும் ஒப்படைக்காம நான் எப்படி போவேன்? இந்த நேரத்துல அவன் இப்படி பண்ணிட்டானே. ஐயோ நேரம் வேற ஆயிட்டு இருக்கே. ஐயோ பாப்பா நில்லுடா. இந்த புடிச்சுக்கோ. வா வா வா. ஐயோ நேரமாச்சு. என்ன இல்ல? அம்மா அப்பாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அந்த அன்பு பையனும் போக்கு காட்டிட்டு ஓடி போயிட்டான். வீட்டுல வேற யாரும் இல்ல. கொஞ்ச நேரம் குழந்தை பாத்துக்கிறீங்களா? இங்க பாருடி, எவ்வளவு துணி இருக்கு. இதையெல்லாம் துவைச்சி காய வச்சு கவுண்டர் வீட்டுல கொண்டு போய் கொடுக்கணும். இன்னைக்கு எனக்கு கடைசி பரீட்சைக்கா. எழுதலைன்னா இத்தனை நாள் பட்ட கஷ்டம்னா வீணா போயிடும். என்னடி பண்ண சொல்ற? ஒரு 2 மணி நேரம் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் பரீட்சைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஐயோ வேலையெல்லாம் நான் முடிக்கலன்னா அம்மா என்னை கொன்னே போட்டுடுவாங்க. ப்ளீஸ்க்கா. சரி, நீ வேணா அம்மா கிட்ட சொல்லி பாரு. வாங்க செல்லம், வாங்க வாங்க வாங்க. அக்காவை தெரியலையா? சீக்கிரம் வாக்கா. இன்னைக்கு பரீட்சைன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு அப்புறம் சத்தம் போடுவாங்க. ஊரு உலகத்துல அவங்கவுங்க என்ன படிக்கிறாங்கன்னு அம்மாக்கு தெரியவே தெரியாது. இல்லை, எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட என்னை படிக்க வச்சிருந்திருப்பாரான்னு தெரியல. நீ கொடுத்து வச்சவ. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு உங்க அப்பா கிடைச்சிருக்கிறாங்க. சீக்கிரம் வாக்கா. வா வா. இரு அம்மா கிட்ட அப்பாவை பார்க்க போறேன்னு மட்டும் சொல்லு. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறதெல்லாம் சொல்லாத, சரியா? சரிக்கா. வா. அம்மா, இளையோட அப்பாவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கம்மா. இவ கஞ்சி எடுத்துட்டு போகணுமாமா. கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துக்க சொல்றா. ஏய், என்னவா அவங்க அப்பனுக்கு? ஏதோ அடிபட்டிருக்காமா. ஆமா, நீ என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தியே, முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு பரீட்சை எழுதுனா முடிஞ்சிடும். பின்ன ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்ன? ஆமா, பரீட்சைக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு. இல்ல. என்னடி உளற? இதுக்குதான் யார ஏமாத்த பாக்குற? அவ பரீட்சை எழுதுனா என்ன, எழுதாம போனா என்ன? ஏய், நனைஞ்ச துணி காஞ்சாதான் நம்ம வயிறு காயாம இருக்கும்.
குழந்தைய அவகிட்ட கொடுத்துட்டு போடி. போன்னு சொல்றேன்ல. அக்கா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? ஏன்டி இப்படி பண்ண? உன்னை நீயே காட்டி கொடுத்துட்ட. நீ படிக்கணுங்கிறதுக்காக தானே நான் மெனக்கட்டேன். போடி.